ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி ஒரு கோயில் ட்ரிப் போகலாமா? கோயம்புத்தூரில் தான், வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சொல்லுங்க டாடி, எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். அனுவாவி கோயிலுக்கு போகிறோம். ஏறுவீங்களா? ஏறுவோம், ஏன்னா மழை வந்துருச்சு. மழை லைட்டாக தூருது. ஆனால் 600 ஸ்டெப்ஸ் இருக்கா, எப்படி ஏறுவீங்க? ஏறிடுவோம். ஜம்ப் பண்ணி தூக்கு கேக்குன்னு எவ்வளோ சொன்னீங்க? இல்ல, ஓடி ஓடி ஏறிடுவோம். அப்பா அன்னைக்கு வந்து நாங்க எங்க போனோம், அன்னைக்கு நம்ம ஒரு மலைக்கு போனோம்ல, ஃபாஸ்டா ஏறிடுவோம். ஓகே, நாங்க ஒரு மலைக்கு போனோம். வாவ், நைஸ் கிளைமேட். காட்டுக்குள்ள போறோம் அனுவாவி கோயிலுக்கு. அட்டோ அட்டோ அட்டோ, என் பேபிஸ் லவ் பண்ணிட்டாங்கோ. இப்ப கொஞ்சங்க, அப்புறம் மண்டையை உடைக்கிற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. யாரும் தலையில ஹேர் பேண்ட் போடுவோம், கோயில்ல விட மாட்டாங்க. சரி, ஹலோ. செம்மையா இருக்குல்ல, அங்க பாரு இந்த மலை. ஸோ அனுவாவி கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். எவ்வளோ நேச்சுரலா, எவ்வளோ சூப்பர் கிரீனா இருக்கு பாருங்க. அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய தடாகம்ல இருக்குது, கணுவாய் ரோட்டில். ஸோ கூகுள் மேப்ஸ் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைமிங்ஸ் வந்து 8 AM to 3 PM. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போனது 4 PM. ஸோ கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணனால அங்கே ஒரு பாட்டி ஓகே சொல்லி பெர்மிஷன் கொடுத்து விட்டாங்க. பட் இது வந்து சேஃப் கிடையாது, பிகாஸ் யானைகள் நிறையா வர இடம். கோயிலா? ஆமா, கோயில் அங்க தெரியுது மேல. வாவ், அந்த மேல இருக்கு பாரு. வாவ், கோயில் பாருங்க, மலைங்களுக்கு நடுவுல தெரியுது. நேரா போடா. வந்து விட்டோம். அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணியர் டெம்பிள், கணுவாய் பெரிய தடாகம். ஜூன் ஜூலையில் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரொம்ப மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே போங்க. நாங்கள் போன 4 மணிக்கு தயவு செஞ்சே போயிடாதீங்க. ஏன்னா அங்கே போர்டில் வந்து 3 o'clock மேலே அலௌட் இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. வா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 650 ஸ்டெப்ஸ் கிட்ட வரும். சிவன் கோயிலுக்கு ஏறுறதுக்கு இன்னும் ஒரு 100 படி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வாட்டர் பாட்டிலோட வாங்க. நடா, முன்னாடி போ. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, சஞ்சீவனி மலையை நம்ம ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போவார்ல, அப்போது வந்து அவருக்கு லைட்டாக வந்து தாகம் எடுத்துச்சாமா. அவருக்கு ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறதுக்காக அவர் சிவன்கிட்ட ப்ரே பண்ணாராமா, எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அவரோட குழந்தையான முருகன் வந்து அவரோட வேலை ஒரு மலையில் குத்தி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் குத்தி, அதுலேருந்து வர தண்ணியில் ஹனுமானோட தாகத்தை தீர்த்தாங்களாம். அந்த தண்ணி நீரோற்றம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஹனுமான் ஒரு குட்டி பிரேக் எடுத்த கதை. அந்த பிரேக்கான ஸ்டாப்பு தான் அனுவாவி அப்படின்னு சொல்கிறது முருகர் கோயில். ஒன்றும் இல்லைடா. ஏய், ஏறலாமா? கோயில் வந்துச்சு. ஏன்னா கோயில் தான்.
மேலேருந்து பார்க்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் இருக்கு, இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கோம். ஹெவியாலாம் சாப்பிட்டு வராதீங்க, எங்களை மாதிரி கஷ்டப்படுவீங்க. லைட்டாக சாப்பிட்டுட்டு வாங்க, அப்போ தான் ஏற முடியும். சுடிதார் வேற போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய துப்பட்டா வேற. ஸ்டார்டிங் டே மண்டபம் மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பொடி கூட இருக்கு வச்சு ஏறுறதுக்கு. ஒரு குகை இருக்கு, ஓப்பனிங் தெரியுதா? அங்கே சித்தர்கள் தவம் பண்ணதா பேசப்படுது. ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு படியில். இங்கே முருகன் சந்நிதி இருக்குது. முருகன் சந்நிதியை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சந்நிதி இருக்கும். குழந்தைங்க ஜாலியாக ஓடி விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. செம்ம காத்தோட்டமாக ஜிலு ஜிலுன்னு உங்களுக்கு கூலான ஒரு நேச்சரிஸ்டிக் வியூ இருக்கும். நீ போவாத, தனியாக வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு போலாம். அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் வந்து மேலே தான் இருக்கார். இதுக்கு ஒரு 100 to 110 ஸ்டெப்ஸ் வந்து போகணும். கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் போன நேரத்தில் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நாங்கள் முருகர் கோயிலுக்கு போனோம். அந்த டைமில் வந்து ஆக்சுவலி கோயில் மூடி இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் சிவனோட அபிஷேகத்தையும் பார்த்தாச்சு திருப்தியாக. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அம்மா இது தலையில வைப்பாங்கல்ல, அது எங்கே இல்லை, ஆஞ்சநேயர் கோயில். வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல். ஓகே, தெரியலையே. இந்த மாதிரி ஒரு மலைக்கோவிலை பார்த்ததுக்கப்புறம் வேற என்னங்க வேணும்? அவ்வளோ அழகான கோயம்புத்தூரில் சூப்பராக நேச்சருக்கு நடுவில் இப்படி ஒரு சூப்பரான கோயில். ப்ரிஃபரபிளி நீங்கள் மார்னிங் டைமில் வர பாருங்கள், இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். யானை வந்துருங்கிற பயம் இல்லாமல். தெரியல, தெரிஞ்சிச்சு. இல்லைடா, கிராக் ஆகும். ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு வந்து அனுவாவி கோயில் வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிவனுக்கு அபிஷேகம் பார்ப்போம்னு முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். இங்கே யானை வருமா, அதனால ஓடிட்டுருக்கோம். எனக்கு கொஞ்சம் புத்தியை கொடுங்க வேண்டும். Ask them, don't ask me. How do I know?
இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.